நான் ஆதித்யா, நீங்க பார்த்துட்டு இருக்க ஆதித்யா vlogs. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு பவர் பேங்கோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்க்க போறோம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பவர் பேங்க், நார்மல் பவர் பேங்க் மாதிரி இல்ல. இதோட சைஸ் பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு குட்டியா இருக்கு பாத்தீங்களா. இது ஒரு காம்பாக்டான பவர் பேங்க் அண்ட் இதோட அன்பாக்சிங் ரிவ்யூ, இது எப்படி நம்மளுக்கு கொடுக்குற அமௌண்ட்டுக்கு ஒர்த்தா இல்லையா அப்படின்ற எல்லாமே பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பவர் பேங்க் எடுத்துட்டோம் அப்படின்னா இது ரொம்ப அத்தியாவசியமான பொருள் ஆயிடுச்சு. எல்லார் வீட்லயுமே வந்து கண்டிப்பா ஒரு பவர் பேங்க் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா ஸ்மார்ட் போனோட சார்ஜ் வந்து நம்ம நம்ப முடியாது, ரொம்ப ஹெவியா யூஸ் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாவே ட்ரெயின் ஆயிடும். ஸோ அதுக்காகவே வந்து நம்ம ஒரு பவர் பேங்க் பின்னாடியே தூக்கிட்டு போக வேண்டியதா இருக்கு. அண்ட் இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்தையும் சொல்றேன். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அன்பாக்சிங் பார்த்துடலாம், பாக்ஸ்ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. வாங்க வீடியோ கூட போகலாம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து இந்த Ambrane. இதோட மாடல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா PP501 இதான் அந்த மாடலு. இப்போ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ப்ளஸ் பேக்கிங்லாம் நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த விஷயத்தில் பாராட்டணும் நம்ம கண்டிப்பாக. இந்த பவர் பேங்கோட விலை நான் இன்னும் சொல்லலை. இதோட விலை நம்ம இந்த பாக்ஸில் ஃபஸ்ட்டு பார்ப்போம். பாக்ஸில் எவ்வளோ மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு. பாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 999 ரூபா போட்டிருக்காங்க, கிட்டத்தட்ட 1000 ரூபா. ஆனால் இது நான் வாங்கினது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருக்கேன். இது 200 ரூபாய்க்கு வாங்கினா இந்த பிக் பில்லியன் சேல் இப்போ போச்சு பார்த்தீங்களா. பிக் பில்லியன் சேலுக்கு அடுத்த சேல், லாஸ்ட் வீக் ஒரு சேல் வந்தது, அந்த சேலில் தான் வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு பாக்ஸில் என்ன ஸ்பெக்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸ்பெக்ஸை நம்ம பார்த்தோம் அப்படின்னா செல் கெப்பாசிட்டி 5000 mAh பேட்டரி இருக்குது அப்படின்றாங்க. இது வந்து எந்த டைப்னு பார்த்தோம் அப்படின்னா பாலிமர் பேட்டரி தான் இது, லித்தியம் அயான் பேட்டரி கிடையாது. அண்ட் யூஎஸ்பி போர்ட் பார்த்தோம் அப்படின்னா டுவெல் போர்ட் யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். இந்த பட்ஜெட்டில் வந்து ஒரு 2 போர்ட் கிடைக்கிறது ரொம்பவே பெரிய விஷயம். அண்ட் இதோட இன்புட்டை பார்த்தோம் அப்படின்னா 5 வோல்ட் அட் 2.1 ஆம்பியர் தான். வந்து நீங்கள் ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து இது சப்போர்ட் ஆகாது. நீங்கள் ஃபாஸ்ட் சார்ஜரில் சார்ஜ் பண்ணாலுமே வந்து இதோட இன்புட் வந்து 2.1 ஆம்ப் தான் எடுத்துக்கும். அண்ட் அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா 5 வோல்ட் அட் 2.4 ஆம்ப். சார்ஜிங் டைம் வந்து இதில் 4 to 5 hours போட்டிருக்காங்க. ஓகே, அண்ட் பாக்ஸ் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. அண்ட் மேட் இன் இந்தியா அப்படின்னு போட்டிருக்காங்க. இது மேக் இன் இந்தியாவில், கம்ப்ளீட்டாக இந்தியாவில் தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். அண்டு இன்னொன்று நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த பவர் பேங்க்குக்கு வந்து 180 days வந்து வாரண்டி தராங்க. 180 daysனால் 6 மாதம். நோ சார்ஜ் 100% பிஃபோர் யூஸ். 100% வந்து ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இங்கே வந்து ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணிடலாம். நம்ம இங்கேயே சைடில் எங்கேயா ஒட்டி வச்சிடலாம். அண்ட் லெஃப்ட் சைட்லேயும் வந்து ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. பவர் பேங்க் பேக்கேஜ்லாம் நீட்டாக இருக்குது. மற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் கொஞ்சம் சில ப்ராடக்ட் பார்த்தோம் அப்படின்னா விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும், பட் பேக்கேஜிங் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். பட் இது அந்த மாதிரி இல்லை. இன்னும் மேலே பிடிக்கிறதுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது ஓப்பன் பண்ணுறதுக்கு. பாக்ஸ் உள்ளே வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா Ambrane பவர் பேங்க் யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து 2000 to 20,000 mAh பவர் பேங்க் இவங்க சப்ளை பண்ணுறதா இவங்களோட ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ்க்கான ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஒரு பேம்ப்ளெட்டு. இது ரெண்டுத்தையும் உள்ளே வச்சிடலாம். அண்ட் இப்போ பவர் பேங்க்குக்கு வரும். இந்த பாக்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ண உடனே பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் கேபிள். அண்ட் இது பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் தான், டைப் சி கேபிள் கிடையாது. நீங்கள் டைப் சி ஃபோன் யூஸ் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோன் சார்ஜரோட கேபிளே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கேபிள் வந்து இது ஒரு ஃப்ளாட் கேபிள். கேபிளோட திக்னஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. கேபிளோட குவாலிட்டி வந்து எதிர்பார்க்கல, இவ்வளோ குவாலிட்டி சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவே நல்லா இருக்குது கேபிள் குவாலிட்டி. இது பார்த்தீங்களா, இதுதான் பவர் பேங்க். ரொம்ப குட்டியாக இருக்குது பாருங்களேன், செம்ம காம்பேக்டாக இருக்குது. ஆனால் இதில் வந்து 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து நம்பவே முடியல. இது ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நான் ஒரு ப்ளூ கலரில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா Ambrane அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து லைட் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. பவர் பட்டன் வந்து இந்த லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 3 பாயிண்ட் இருக்குது, நம்ம இன்னும் 1 பாயிண்ட் தான் சார்ஜ் பண்ணோம். அந்த பவர் பேங்க் மேலே நம்ம பார்த்தோம் அப்படின்னா மேலே வந்து 2 யூஎஸ்பி போர்ட்க்கான சார்ஜிங் போர்ட்க்கான இது கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து நீங்கள் சார்ஜ் போடுறதுக்கான இன்புட் போட்டு இங்கே வந்து நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். ஏதாவது சார்ஜ் இருந்தது அப்படின்னா இந்த 2 அவுட்புட் போர்ட் கொடுத்துருக்காங்க.
அண்ட் மற்றபடி வேறு எதுவுமே இல்லை, சிம்பிளாக இருக்குது. அண்ட் டிசைன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு டெக்ஸ்டர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, மைக்ரோ டெக்ஸ்டர். இது ரொம்ப மைன்யூட்டாக டெக்ஸ்டர் பண்ணியிருக்காங்க, பட் அது வந்து நம்ம ஃபீல் பண்ணலாம். ரொம்பவே காம்பேக்டாக இருக்குது பாருங்களேன், செம்ம காம்பேக்டாக இருக்குது. அண்ட் வெயிட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இது ஒரு பவர் பேங்க் அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க, அவ்வளோ காம்பேக்ட் அண்ட் வெயிட் கம்மியாக இருக்குது. இந்த பவர் பேங்க் எவ்வளோ காம்பேக்டாக இருக்குது அப்படின்னா, இது வந்து என்னோடய S7. இந்த ஃபோனோட சைஸ் நம்ம வந்து 5.1 இன்ச் தான், அதான் கிட்டத்தட்ட 5 இன்ச்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபோனுக்கும் பக்கத்தில் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதில் பாதி சைஸ் தான் வருது. ரொம்ப இந்த ஃபோனே ஃபஸ்ட் ரொம்ப குட்டி சைஸ் ஃபோனு, அதுலேயும் பாதி தான் வருது அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் இது சைஸ் எவ்வளோ இருக்குது. நீங்கள் கையில் வச்சு பார்த்தோம் அப்படின்னாலே தெரியும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, இதுதான் என்னோடய வாலெட்டு. இந்த வாலெட் வச்சேன்னா கூட செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ காம்பேக்டாக இருக்குது. மொத்தமாக இது வேறு லெவலில் இருக்குது காம்பேக்ட்னஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா. இது நம்ம இப்போ ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துடலாம். இது கனெக்ட் பண்ணிவிட்டு அண்ட் இங்கே வந்து என்னோடய ஃபோனை கனெக்ட் பண்ணுறேன். அண்ட் இங்கே நம்ம ஃபோன் கனெக்ட் பண்ண உடனே இங்கே லைட் எரியுது பார்த்தீங்களா. ஃபோன் வந்து சார்ஜ் ஆகுது. அட் டைம் வந்து நம்ம 2 போர்ட்டுமே கனெக்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து M30S கனெக்ட் பண்ணுறேன். M30Sக்குலாம் இது போடணும் அப்படின்னா 2 பவர் பேங்க் தேவைப்படும். இதே S7ன்றதுனால இந்த பவர் பேங்க்கு கரெக்டாக இருக்கும். எந்த பக்கம் போடுறது? இதை மேலே தான் போடணும். இந்த பக்கம் மட்டும் கொஞ்சம் டைட்டாக இருக்குது, இந்த பக்கம் கொஞ்சம் லூஸாகவே இருந்தது, கரெக்டாக போயிடுச்சு. இது ரொம்ப ஹார்டாக இருந்தது. அதை இன்செர்ட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இன்செர்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போது M30S பார்த்தீங்களா, சார்ஜிங் 97. சூப்பர். அட் அ டைம் வந்து நம்ம 2 பவர் பேங்க்லேருந்து 2மே சார்ஜ் போடலாம். இது ஒரு நல்ல விஷயம். பட் 2 ஃபோனையும் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா ஒரு 1 ஹவரில் சார்ஜ் காலி ஆகிடும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 5000 mAh இதுதான் பவர் பேங்க்கு. நீங்கள் வந்து ஒரு குட்டி ஃபோன் வச்சுருக்கீங்க, இதில் வந்து பேட்டரி கெப்பாசிட்டியை வந்து 3000 mAh தான். அண்ட் இந்த பவர் பேங்க் வந்து இந்த ஃபோனுக்கு சூட் ஆகும். 1.25 வாட்டி சார்ஜ் போட்டுக்கலாம், அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன். அதுவே இந்த ஃபோன் அப்படின்னு எடுத்தோம்னா இது வந்து 6000 mAh பேட்டரி இருக்குது. இதில் பவர் பேங்க்கோட கெப்பாசிட்டியோட இது கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குது. இது கல்ட்டுறது மட்டும் கொஞ்சம் இது மற்ற கேபிள் அப்படின்றதுனால டைட்டாக இருக்குது. பட் இதுவே பவர் பேங்க்கோட கேபிள் வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது பாருங்களேன். டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வந்து இந்த கேபிள் தான் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்குது. பட் இந்த பவர் பேங்க்கோட கேபிள் நல்லாவே இருக்குது. ஸோ இப்போ இந்த பவர் பேங்க்கோட கன்க்ளூஷன் வருவோம், யாரெல்லாம் வாங்கலாம் யாரெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் பட்ஜெட் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது, 200 rupees தான். பட் உங்களுக்கு வந்து காம்பேக்டான பவர் பேங்க் வேணும், ஒரு நல்ல குவாலிட்டியான பவர் பேங்க் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பவர் பேங்க் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். போர்ட்டபிலிட்டி வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பவர் பேங்க் வந்து பாக்கெட்டில் வச்சுட்டு போயிடணும், ரொம்ப பல்கியாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த பவர் பேங்க் தான் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். இப்போ மற்ற பவர் பேங்க்கோட இதை கம்பேர் பண்ணி பார்ப்போம். இது பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு ஹானர் பவர் பேங்க்கு. இது நான் வாங்கி ஒரு 2 வருஷம் மேலே இருக்கும். அண்ட் இது வந்து 13000 mAh பவர் பேங்க், இதுவும் டுவல் போர்ட் தான். இதோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே சின்னதாக இருக்குது. அண்ட் சைஸ் பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும், இது அப்படியே செங்கல் மாதிரி இருக்கும் வெயிட்டு. இது சுத்தமாக வெயிட்டு தெரியல, ரொம்பவே போர்ட்டபுளாக இருக்கும். கண்டிப்பாக பாக்கெட்லாம் வச்சுட்டு ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். ஏன் வேலட்லேயே வச்சு இப்போ தான் காமிச்சிட்டேன் நம்மளுக்கு. அண்ட் இது வந்து நம்மளோட MI பவர் பேங்க், MI 10000 mAh பவர் பேங்க்கு. இது ஒரு ஃபோன் சைஸில் இருக்குது. போர்ட்டபிலிட்டின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் இந்த பவர் பேங்க்கு தான் வந்து என்னோடய ஓட்டை கொடுப்பேன். செம்ம காம்பேக்டாக இருக்குது. அதே டைம் வந்து பேட்டரி கெப்பாசிட்டி இதில் கம்மி. உங்களுக்கு பேட்டரி கெப்பாசிட்டி இம்பார்ட்டண்ட் இல்லை, போர்ட்டபிலிட்டி தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வாங்கிக்கலாம். பில்ட் குவாலிட்டியும் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் தான், பட் இது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. இதோட பெஸ்ட் பை லிங்க் வந்து நான் கீழே தரேன், செக் பண்ணி பாருங்கள். யூஸ்வலாக இப்போ ஆஃபர் டைம் இல்லாத டைம் நான் போய் செக் பண்ணி பார்த்தா 500 ரூபாய்க்கு போயிடுச்சு. ஆஃபர் டைமில் வந்து நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அதே 200 ரூபாய்க்கு வந்தது அப்படின்னா ரொம்பவே ஒர்த்தி ப்ராடக்ட்டு. 200 rupeesக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ப்ராடக்ட் தான். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்ப்போம். பாய்.